குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ், கோவையில இருந்து. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பலன்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடத்துல மார்ச் மாதம் சனி பயிற்சி நம்ம பார்த்தோம். இப்போ சனி பயிற்சி ரெட்ரோகிரேட் ஆகிறாரு, அதாவது வக்ரம் ஆகிறார். ஆல்ரெடி எவ்வளோ பெரிய விஷயங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் லக்னக்காரர்களுக்கும் நிறைய மாற்றங்கள் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த மாற்றங்கள் ரெட்ரோகேட் ஆகிறது, வக்ரம் ஆகிறது. பொதுவாக ஒரு கிரகம் வக்ரமானா ஆப்போசிட் பலன். வக்ரம் இன்னும் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நேராக போயிட்டு இருக்கிற ஒரு கிரகம் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக அப்படியே பேக் சைடு வருவாங்க. எல்லாருமே எல்லா கிரகமும் வக்ரமாகும், அது எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடாக வக்ர நிவர்த்தி ஆகும். ஆனால் நம்மளுடைய சனி கோள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அவர் ரொம்ப லேட். எந்த ஒரு பாவத்துக்கு மாறினாலுமே 2.5 வருஷம் எடுத்துக்குவார். இப்போ ரெட்ரோகிரேட் ஆகுறாரு. அது மட்டும் ஸ்பீடாக நடக்குமா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ என்ன பண்ணுவார் அப்படின்னா ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் தான் சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா. சரி, ஓகே. 2026 ஜூலை மந்த் 26 அன்னைக்கு ரெட்ரோகேட் ஸ்டார்ட் ஆகுது, வக்ரம் ஸ்டார்ட் ஆகுது. எப்போ நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா டிசம்பர் 10 நிவர்த்தி ஆகிறாரு. ஓகே, இப்போ பொதுவாக எந்த ஒரு பிளானட்டாக இருந்தாலும் வக்ரம் ஆகுது அப்படின்னா இப்போ ஒரு பாவகத்திலேருந்து முந்தைய பாவத்துக்கு போகும். இப்போ மீனம் அப்படின்னா கும்பத்துக்கு போகிறது தான் ரெட்ரோகிரேட். ஆனால் சனி ரொம்ப ஸ்லோ பிளானட் அப்படிங்கிறதுனால மீனத்திலே ரெட்ரோகிரேட் ஆகுறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உத்திரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருக்காரு அப்படின்னா உத்திரட்டாதி 3, 2, 1 அந்த மாதிரி ஒரு மெதுவாக அங்கே ரெட்ரோகிரேட் ஆகுறாரு, அங்கே நிவர்த்தி ஆகுறாரு. ஜூலை 26 டிசம்பர் 10 வரைக்குமே. ஸோ இந்த காலகட்டத்தில் மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படிப்பட்ட அதிர்வளைவுகள், ஸோ அதன் மூலியமாக நடக்க இருக்கக்கூடிய என்ன விஷயங்கள் நடக்கும், இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போது நிறைய ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சனி பகவான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேஷம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 10க்கும் 11க்கும் உரியவர். அவர் எந்த இடத்துல இருக்காரு அதனுடைய பலன்களை மட்டுமே 12ஆம் இடத்துல இருந்து கொடுக்கும். ஓகேங்களா? நான் இதை முன்னாடி கிளியராக சொல்லிடுறேன். ஸோ பொது பலன்கள் அப்படிங்கும்போது ஒரு சில பேர்த்துக்கு அந்த கிரகங்கள் அங்கேயே இருக்கும். அப்போ நான் சொல்கிற இந்த கருத்துக்கள் அவங்களுக்கு ரொம்ப மேட்ச் ஆகும். அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து ஒருவேளை பிரச்சனையாக இருக்கக்கூடிய கிரகம் அந்த பாவகம் வக்ரமானால் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 10க்கு 11க்கும் உரிய சனி 8ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தோட ரிசல்ட்ஸ் எல்லாம் கொடுக்குது அப்படின்னா 8, 12 அப்படின்னாலே கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பெரிய ப்ராப்ளம் தான். அந்த இடம் வக்ரமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஆப்போசிட் நடக்கும். ஒரு சில பேர்த்துக்கு நல்ல இடத்துல இருக்கக்கூடிய பாவகம் வக்ரமாகும் போது இந்த சனி பகவானால் வக்ரம் ஆகிறது என்றால் அவங்க எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அப்போ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எந்தெந்த ராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாருக்கெல்லாம் லக்கு, அதே மாதிரி உங்களோட சுய ஜாதகத்தை கண்டிப்பாக வெரிஃபை பண்ணுங்கள். கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஜாதகத்தை வெரிஃபை பண்ணுங்கள். எல்லாருக்குமே நிவர்த்திகள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் சனி வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். மேஷ ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த 2026 சனி வக்ர பயிற்சி காலங்கள் எப்படி இருக்கும்? நான் சொன்ன மாதிரி ஜூலை 26 ஸ்டார்ட் ஆகுது, டிசம்பர் 10 வரைக்குமே. இவரோட காலகட்டங்களில் மேஷ ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு யார் அவர் முதல்ல அப்படின்னா 10க்கும் 11. பொதுவாக மேஷ ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்களுடைய தொழில் ஸ்தானம், ஜீவனம், அதுக்கப்புறமா அவங்களுடைய கர்மஸ்தானம். ஸோ ஆல்ரெடி சனி பகவான் கர்மத்துக்கு அதிபதி. ஸோ அவரே ஜீவனக்காரகராரும் வராங்க. 10க்கும் 11க்கும் உரியவர் 12ஆம் இடத்தில் போனால் என்னன்னா விரயஸ்தானத்துக்கு போகிறாரு. ஆல்ரெடி மேஷத்துக்கு 7.5 சனியோட ஸ்டார்டிங்கில் இருப்பீங்க. ஸோ சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் முதல் சுற்றாக இருக்கும், மிடேஜில் இருக்கிறவங்களுக்கு 2ஆம் சுற்று, கொஞ்சம் வயதானவர்களுக்கு 3ஆம் சுற்று. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இருக்கிறவங்க கொஞ்சம் குழந்தைகள் எல்லாமே கொஞ்சம் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா மந்தத்தன்மை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அவர்கள் மூலியமாக இந்த விரயங்கள் இதெல்லாமே நீங்கள் இப்போ பார்த்துட்டு வந்துட்டுருப்பீங்க. 2ஆம் சுற்று இருக்கும்போது பாதிப்பு இருக்காதா அப்படின்னா இருக்கும். ஆனால்
பெரிய பாதிப்புகள் பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்காது. இருந்தாலும் சுயஜாதகத்துல சனி எந்த இடத்துல இருந்து அஃபெக்ட் பண்றாரு அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இப்போ 10க்கும் 11க்கும் உரியவர் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக விரயங்கள், ஜீவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெகுலர் பேசிஸ்ல வரக்கூடிய பணம் வராம இருக்கக்கூடிய அந்த தன்மையில வந்து ரொட்டேஷன் மூலியமாக சில விரயங்கள். அப்போ 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஆசைகள் விரயம், ஆசைகள் மூலியமாக செலவுகள் விரயம், சுப செலவுகளாக இருக்கட்டும் அசுப செலவுகளாக இருக்கட்டும். இப்படி 10க்கும் 11க்கும் உரிய சனி பகவான் 12ஆம் இடத்துல விரயத்துல இருந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய 7.5 சனி ஸ்டார்டிங் அந்த விரயமும் சேர்ந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் வந்து இப்போ மேஷத்துக்கு கொடுத்துட்டு இருக்கார். இப்போ சனி பகவான் வக்ரமாகிறார். அப்போ 10க்குரியவர் 11ஆம் முறை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லாபத்தை தரப்போகிறார். ஏன்னா ஆல்ரெடி விரயத்தை கொடுக்கிறவர் வந்து இப்போ வக்ரமாகும் போது அந்த இடம் அப்படி ஆப்போசிட்டா லாபத்தை கொடுப்பார். அப்போ நிறைய பிளான்ஸ் போட்டுட்டு இருப்பீங்க. இப்போ என்ன நடக்குது நம்மளோட வாழ்க்கையில, 7.5 சனியில் இருக்கக்கூடிய அந்த விரயத்தையும் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்குறாரு. சிரசு சனி வேதரை தலையிலே இருந்துட்டு ஆட்டி படைக்கும். ஒரு மந்தத்தன்மை, ஒரு உடம்பு வந்து மனசு வந்து எவ்வளோ ஸ்பீடாக வேலை செஞ்சாலுமே உடம்பு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்காது. ஆனால் சனி பகவானுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதி விலக்கு அப்படின்னு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளோதான் வந்து அவர் வந்து அந்த கஷ்டத்தை கொடுத்தாலும் நாம விடாமுயற்சியினால் செய்யக்கூடிய செயல்களினால் அவருடைய கருணையின் மூலியமாக உங்களுடைய பாவ புண்ணியங்கள் கணக்கின் மூலியமாக அவர் வந்து உங்களுக்கு நல்லது செய்வார். அதனாலதான் வந்து இந்த காலகட்டத்துல வந்து மனிதர்களை பற்றி நீங்கள் அறியக்கூடிய அந்த காலத்தின் கட்டாயத்தில் நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம லைஃப் நல்லா போயிட்டே இருக்கும்போது ஆப்போசிட்ல வரவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, நமக்கு யாரு துரோகிகள் அப்படின்னு வந்து தெரியாது. சில பேர் யதார்த்தமா வந்து துரோகத்தையும் வந்து தெரியாம அவங்க கிட்டே பழகி துரோகத்தை அனுபவிச்சு அதுக்கப்புறமா ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா சனி பகவான் ஒருத்தரை பார்த்துட்டாரு அப்படின்னா நீங்க யார் யாரெல்லாம் துரோகம் உங்களுக்கு செய்கிறார்களோ அவங்க எல்லாத்தையுமே நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ண போறீங்க. அதுதான் வந்து சனி பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பிக் லெசன். நீங்க செய்த பாவம் என்ன புண்ணியம் என்ன அப்படிங்கிறது கணக்கிடப்பட போகுது இந்த 7.5 சனியில. அப்போ வந்து என்ன அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு பாவம் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அனுபவிக்கக்கூடிய காலம். ஸோ இதெல்லாம் வந்து போன ஜென்மத்தில் வந்து பண்ண தப்பை தான் நான் இப்போ அனுபவிக்கிறேன் அப்படின்னு அந்த ஃபார்முலாலாம் போய் இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்களோ யாராக இருந்தாலுமே அப்பயே அனுபவிக்கக்கூடிய காலம். அந்த ஒரு அழிவின் காலத்தில் நம்ம நோக்கி கொண்டு போயிட்டுருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் மேஷ ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு உங்களோட ஆசைகள் நிறைவேற போகுது. ஆசைகள் அப்படின்னா என்ன? நாம ஒரு விஷயத்த பிளான் பண்ணும்போது அதுவும் ஒரு ஆசை தான். சரி, நமக்கு நெக்ஸ்ட் மந்த் இப்படி இந்த மாதிரிலாம் ஒரு பிளான் நீங்கள் ஸ்கெட்யூல் போட்டுட்டு வந்திருப்பீங்க, அது எல்லாமே நடக்கும். அதே மாதிரி வந்து உங்களுடைய ஜீவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஸ்ட்ரக்காக இருக்கும். அது எல்லாமே வந்து உங்களுக்கு இப்போ அப்படியே ஒரு விலக ஆரம்பித்து உங்களுக்கான ஒரு பாதை வரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழிலாக இருக்கட்டும், புது புது தொழிலாக இருக்கட்டும், சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ரொம்ப பெருசாக அகலக்கால் வைக்காதீங்க. நான் எப்போவுமே எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, சனி பகவான் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பார். ஏன்னா அதன் மூலியமாக உங்களுடைய கர்மா கழிக்கப்படணும் அப்படிங்கிறது ஒரு விதி. அதன் மூலியமாக நீங்கள் ஸ்ட்ரெஸ் அனுபவிக்கணுங்கிறது வரி. முக்கியமாக வந்து பண ரொட்டேஷன், பண ரீதியான பிரச்சனைகளை நீங்கள் பார்த்தே ஆகணும். அப்போது இது எல்லாமே விதிப்படி நீங்கள் இயக்கினாலும் கம்மியாக 1 லட்ச ரூபா நீங்கள் வாங்கக்கூடிய இடத்துல நீங்கள் வந்து 10,000 ரூபா வாங்குங்க. ஒரு அளவை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து விதியை மாற்ற முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு சூட்சமங்கள் மூலியமாக விதியை மதியால் வெல்லலாம். அப்போ நம்ம வந்து விதியை மாற்றக்கூடிய வள்ளல் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டால் இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வள்ளல் நம்ம கிட்ட அதுக்கான அறிவு நம்ம கிட்ட கொடுத்துருக்காரு. ஸோ இதன்படி உங்களுக்கு தேடி ஒரு பிரச்சனை வருது, தேடி ஒரு பிஸ்னஸ் வருது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு யாராவது வந்தால் கூட ப்ளீஸ் இந்த டைமில் நம்ப வேண்டாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து பண தேவைகளையும் கொடுத்து பேங்கே வந்து வழி உங்ககிட்ட வந்து லோன் கொடுப்பாங்க. சும்மா இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கந்து வட்டிக்காரங்கள்லாம் உங்ககிட்ட வருவாங்க. ஸ்ட்ரெஸ் ஆரம்ப நிலை, பிள்ளையார் சொல்லி போடக்கூடிய ஒரு நிலை. அப்போது ஆல்ரெடி வந்து சிலப்பத்துக்கு ஆரம்பிச்சிருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் இதுலேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படிங்கிறது உங்களோட சுயஜாதகத்தில் கண்டிப்பாக அதற்கான நிவர்த்தி இருக்கும்.
ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும்போது இந்த பிளான்ஸ் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு காலம். ஆனால் அது எப்படி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்க? ரொம்ப அகலக்கால் வைக்கவே கூடாது. அளவாக வைங்க, அளவாக யோசிங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நாளைக்கு அது வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சில பேர்த்துக்கு வந்து தசாபுக்தியின் மூலியமாக பலனும் கிடைக்கும். உங்களுக்கு என்ன தசாபுக்தி நடக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி கோச்சாரங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேஷராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இப்போ சனி மகாதசை நடக்குது அப்படின்னா அந்த 19 வருட காலம் இந்த வக்ர காலங்கள் போக கஷ்டம்தான். ஏன்னா நிறைய செலவுகள் பார்ப்பீங்க. அப்போ அந்த மாதிரி ஏன்னா 12ஆம் இடத்துல போய் சனி இருக்காரு இல்லையா, ஒரு மாதிரி ஒரு இழுப்பறியான ஒரு செலவு கொடுப்பார், சீக்கிரமா முடிக்க மாட்டார். ஸோ உடனே வந்து அதை பார்த்து சரி பண்ணிக்கோங்க. ஸோ தொழில் ரீதியாக ஜீவனம் ரீதியாக எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது. அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுப காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ சுக்கிரன் வலுவாக இருக்கும்போது உங்களுக்கு நினைத்த காரியம் நடக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3க்குரியவர் இப்போ பேசிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் புதன் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஸோ 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட முயற்சி ஸ்தானங்களில் உங்களுடைய புதன் எங்கே இருக்காரு அப்படின்னு பாருங்க. ஸோ அதன்படியே வந்து உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகும்போது எல்லா பிளானட்ஸுமே உங்களுக்கு வந்து முக்கியமாக வந்து சனி தான். ஏன்னா சனி வக்ரமாகும்போது அவர் தான் வந்து இப்போ ஒரு ரோல் பண்ணிட்டு இருக்காரு உங்களோட வாழ்க்கையில். அது எல்லாமே கரெக்டாக கொண்டுட்டு போவார். ஸோ எல்லாமே உங்களோட ஹெல்த்தாக இருக்கட்டும், வெல்த்தாக இருக்கட்டும், தலைவலி, தலை சுற்றல் இந்த காலகட்டத்தில் நிறையா இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. இதுக்காக வந்து டேப்லெட்ஸ் போடாதீங்க. ஏன்னா ராகு இருக்கார் கும்பத்தில். ஸோ சனி அந்த மாதிரி உங்களுக்கு 11ஆம் இடத்துல ராகு வந்து அதையும் ஆட்டி படைக்கும். ஸோ ரொம்ப டேப்லெட் எடுத்துக்கிறது, பசியாக இருக்கிறது, பசிக்காமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலை செஞ்சு சாப்பிடாம இருக்கிறது, இதெல்லாம் தவிர்த்து உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல வெல்த்து, நல்ல யோசனைகள் எல்லாமே வரும். ஸோ இந்த காலகட்டத்தில் சனி வக்ர பயிற்சியில் இது எல்லாமே நீங்கள் வந்து உங்களுடைய ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா மேஷராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இது ரொம்ப வந்து ஒரு பொற்காலமாக இருக்கும். ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் சனி வக்ர பயிற்சி 2026 எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சு. யாரெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக உங்களோட வேலை செய்யலாம், யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரெல்லாமே நிதானித்து உங்களோட வேலை செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். உங்களோட சுய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். உங்களுடைய தசா புக்தி தான் உங்களுக்கு வந்து இந்த கோச்சார ரீதியான பலன்களை கன்ஃபார்ம் பண்ணும். எப்படிப்பட்ட தசா புக்தி அந்தரம் சூட்சமும் உங்களுடைய ஜாதகத்தில் வேலை செய்கிறது என்று கண்டிப்பாக பார்க்கணும். அதன் மூலியமாக அந்த பலன், அதன் மூலியமாக அந்த பரிகாரங்கள், அதன் மூலியமாக சில தான தர்மங்கள் இதெல்லாமே செய்து வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 100% மாற்றங்கள் இருக்குது. பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதன் மூலியமாக நீங்கள் சரி செய்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா உங்களுடைய வைப்ரேஷன்ஸை ஹேண்டில் பண்ணலாம். நியூமராலஜி மூலிமா அந்த கிரகத்தை எதெல்லாம் நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணணும், எதெல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணணும், உங்களுக்கான ஃபேவரட் நம்பர்ஸ் என்ன, எல்லாமே வந்து உங்களுக்கான அதிர்ஷ்ட குறியீடுகள் எல்லாத்தையுமே நம்ம ஆக்டிவேட் பண்ணி அந்த விஷயத்தை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணும்போது எப்பேற்பட்ட அவயோக தசையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சனி பாதிப்புகள் இருந்தாலும் விதியை மதியால் வென்று நாம் நம்மளுடைய விஷயத்தை சரி செய்து கொள்ளலாம். கீழே இருக்கிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதக அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் வந்து ஜாதகம் பார்த்து இதற்கான அந்த பலன்கள், இதற்கான அந்த பரிகாரங்கள் எல்லாத்துக்குமே 100% சொல்யூஷன் இருக்குது. அது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், எந்த காலகட்டத்தில் நிவர்த்தியாகும், கரெக்டான பாவக ரீதியான பரிகாரங்கள் செய்யும் போது அதற்கான ரிசல்ட் கிடைக்கும். ஒருத்தருக்கு திருமணமே ஆகலை அப்படின்னா வாழை மரம் வெட்டுங்க, செவ்வாய் தோஷம் இருக்குது, ராகுகேது தோஷம் இருக்குது, சர்ப்ப தோஷம் இருக்குது, இந்த மாதிரி பண்ணுங்க. பொதுவாக சொன்னால் யாருக்குமே அது வந்து நடக்காது. அது பரிகாரம் உங்களோட ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுதா இல்லை என்ன மாதிரியான பாவகத்திலேருந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதற்கான பரிகாரங்கள் செய்தால் மட்டுமே அதற்கான நிவர்த்தி கிடைக்கும். இது உண்மை. ஸோ சனி யாருனால அஃபெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா அதற்கான பரிகாரங்கள், ராகு கேதுனால யாரில் அஃபெக்ட் ஆகிருக்கீங்கன்னா அதற்கான பரிகாரங்கள், மாந்தி மூலியமாக யாருக்கெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கோ அதற்கான பரிகாரங்கள். ஜாதகத்தில் ஒரு விஷயம் மட்டும் பார்க்கக்கூடாது, பல விஷயங்கள் பார்க்கணும். ஸோ உங்களுடைய நம்பர்ஸ் என்னோட நம்பர் கீழே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. நீங்கள் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சனி பகவானுடைய வக்ர பயிற்சி. அதாவது இதற்கு முன்னாடி சனி பயிற்சியிலலாம் சனி பகவானாலே நிறைய பேர்
ஒரு மாதிரி பதட்டம் பயத்திலே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது சனி பயிற்சினாலே ஒரு பதட்டம் பயம். இதே இது சனி பகவான் வக்ரம் ஆயிட்டாரு அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னலாம் பாதிப்பு வரப்போகுதுன்னு சொல்லி நிறைய ஒரு பதட்டத்துலேயும் பயத்துலேயும் நிறைய பேர் இருப்போம். அப்படிப்பட்டவங்களுக்கு இது என்ன மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்துது, என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை சனி பகவான் வக்ரபெயர்ச்சி காலத்தில் ஏற்படுத்துகிறாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து சனி பகவான் ஜூலை 27ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 11ஆம் தேதியிலேருந்து அவருடைய வக்ரபெயர்ச்சி காலம் இருக்குது. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 138 நாட்கள் இருக்குது. இதே இது மீனத்தில் இருக்கிற சனி பகவான் அதே இதிலே வக்ரமாகிறாரு. அதாவது ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் இருக்கிற சனி பகவான் வக்ரமாகி, அதாவது ஜூலை 27 முதல் 10வது மாதம் 9ஆம் தேதி வரைக்குமே வக்ரகதியில் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே 10வது மாதம் 9ஆம் தேதி முதல் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேருந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தை அடைகிறாரு. சரிங்களா? இப்படிப்பட்ட அங்கேருந்து டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்குமேவும் வக்ர பயிற்சியாக இருக்கிறாரு. இப்படி இருக்கிற 138 நாட்களுமே ஒரு பதட்டமாகவே இருக்கணும். ஒரு என்ன சொல்கிறது, அப்படின்னா நம்மளுக்கு அத்தனை மாதமும் அத்தனை நாட்களும் நாங்கள் பயத்தோடு தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுலாம் பயப்பட தேவையே இல்லை. இதில் என்ன வழியான மாற்றம் ஏற்படுது அப்படின்னா 31/10/2026 அன்று அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் அதிச்சாரமாக சிம்மத்துக்குள்ள கூடிய குரு பகவான் வந்து அதிச்சாரமாக போகிறாரு. அதுக்கு முன்னாடி கடகத்தில் இருக்கிற குரு பகவான் நம்மளுடைய மீனத்தில் இருக்கிற சனி பகவானை பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அதிகப்படியான பாதிப்புகளோ அதுபடியான எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்மளுடைய இயற்கை சுபரை குரு பகவான் தானே. அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல பார்வையாக பார்க்கும்போது பாதிப்பு இருக்காது. ஆனால் நான் சொன்ன அந்த 31ஆம் தேதியிலேருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் குரு பகவான் விலகி போகிறாரு மீனராசியை பார்க்காம. அப்படி இருக்கிற அந்த 42 நாட்கள் மட்டுமே கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையுடனும் இருக்கக்கூடிய காலகட்டம். ஸோ அப்படிப்பட்ட அந்த 42 நாட்களில் மட்டும் நம்ம என்ன மாதிரியான எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும், அதற்கு என்ன மாதிரியான வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி முழுசாக இந்த 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசியாக நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வாங்க இந்த வீடியோவை. அதனை பற்றின வழிபாடும் செய்யுங்க. உங்களுக்கு சனி பகவான் பெரும் ஆசீர்வாதத்தோடையும் ஆற்றலையும் கொடுப்பார். சனி பகவான் வக்ரப்பெயர்ச்சி காலத்தில் முதல்ல வந்து நம்ம பார்க்க போகிற ராசி வந்து மேச ராசி தான். மேசராசிக்காரவங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறைய போராட்டங்களையும் நிறைய மன கஷ்டத்தையும் தாங்கி கொண்டு இருக்கிறக்காரவங்க தான் நீங்கள். சரிங்களா? அதாவது எந்த இடத்துல நீதி நேர்மையாக நான் இருந்தேனோ அதே இடத்துலையேவும் அதன் மூலமாக நான் நிறைய அவமானப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்கிற நீங்கள் இந்த சனி பகவான் வக்ரப்பெயர்ச்சி காலம் சனி பகவான் உங்களுக்கு திரும்ப எல்லாத்தையும் நல்ல விதமான விஷயங்களை திருப்பி தரப்போகிறார். ஏன்னா நம்மளுடைய நீதிமான் யார்? சனி பகவான். அப்பேற்பட்ட நீதிமானை இந்த வக்ரப்பெயர்ச்சி காலத்தில் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாரு. வேலை விஷயத்திலும் சரி, தொழில் விஷயத்திலும் சரி, நிறைய அவமானப்பட்டுட்டேன், என்னுடைய இந்த இடத்துல ரொம்ப நான் நம்பினவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி மனசு உடைந்து போயிருக்கிற இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சனி பகவான் உங்கள் துணையாக இருந்து அதற்கு எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டீங்களோ இந்த இடத்துலையும் மறுபடியும் ஒரு ஸ்ட்ரென்த்தாக நிற்க போகிறீங்க. அதற்குண்டான காலம் தான் இந்த சனி பகவான் வக்ரப்பெயர்ச்சி காலம். இதில் வந்து புதிய வேலை வாய்ப்பு தடை வந்து அகலும். நீங்கள் என்ன புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, நான் இத்தனை வருஷமாக இருக்கேன், இல்லைன்னா ஃப்ரெஷரு, எனக்கு உடனே எப்படி நான் என்ன வேலைக்கு போனாலும் எனக்கு வந்து முண்டலம் அனுபவம் இருக்குதான்னு கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி வேலை கிடைக்கும்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு மத்தியில் நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிக்கிறேன், அரசாங்க வேலை முதற்கொண்டு நான் ட்ரை பண்ணிக்கிறேன், ஆனால் எனக்கு வேலை கிடைக்கவே மாட்டேங்குது, தடங்கள் ஆகிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கும் சரி, நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கடன் சுமை படிப்படியாக குறையக்குண்டான அமைப்பு உங்களுக்கு மேசராசிக்காரங்களுக்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் ஈஸியாக யார்ட்டையும் கடன் வாங்க மாட்டீங்க. உங்களுக்கு வந்து பணத்தை அதாவது எப்படினாலும் சரி உங்களுடைய உழைப்பின் மூலமாக அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு ஓய்வுங்கிறதே யோசிக்கவே மாட்டீங்க, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான உங்களுக்கு ரொம்பவே யோசிச்சு பண்ணக்கூடிய நீங்கள் எப்போவுமே பொருளாதார லெவலில் எப்போவுமே கஷ்டப்படுற மாதிரி பின்தங்குற மாதிரி சூழ்நிலைக்கு கொண்டு வரவே மாட்டீங்க. இழுத்து பிடிச்சாவது கொண்டு போகணும், அது நம்ம முன்னாடி வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த தான் வைப்பீங்க. ரெண்டாவது வந்து தொழிலும் வந்து பார்த்திங்கன்னா புதிய தொழிலை தொடங்குறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஆனால் வேலை விஷயத்தில் சில விஷயத்தில் நீங்கள் யாராவது அவங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிக்கிருக்காங்க, நம்ம தேவையே இல்லாமல் போய் அவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதோ அவங்க கேட்காமே நான் போய் உங்களுக்கு உதவி செய்வான்னு சொல்லி இந்த மாதிரியான எந்த விஷயமே நீங்கள் செய்யாதீங்க. அவங்களே உங்கள்கிட்ட வந்து உதவி கேட்டாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருந்து பண்ணுறதே ரொம்பவே நல்லாயிருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் பிறருக்கு தேவையில்லாத ஒரு ஜாமீன் கையெழுத்தோ இல்லைப்பா இவங்களுக்கு நான் தான் பொறுப்பு
அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு நான் தான் பொறுப்பு, இவங்க என்ன நம்பி நீங்கள் அமௌண்ட் கொடுங்க, இல்லை என்ன நம்பி வேலைக்கு சேர்த்துக்கோங்கன்னு மாதிரியான எந்த வித ஒரு உத்தரவு யாருக்கும் கொடுக்காதீருங்க. சரிங்களா? அதன் மூலமாக தேவையில்லாத பிரச்சனை இஷ்யூ வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது. இது நான் வெளிநாட்டில் இருக்கேன், எனக்கு வந்து ஊருக்கு வரணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் என்னால் விஷா பிரச்சனையாக இருக்குது, என்னால் வர முடியல, என்னுடைய குடும்பத்தை மீட் பண்ணணும், இல்லை எனக்கு இங்கே இருக்கிறதே பிடிக்கலை, என்னுடைய சொந்த தாயகத்துக்கு திரும்பணும்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு அவங்களுடைய சொந்த நாட்டுக்கு திரும்புவதற்கு உண்டான அமைப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல வேலை நல்ல படிப்பு மூலமாக போய் அதில் வின் பண்ணி வர்றதுக்கு உண்டான அமைப்பே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது குடும்பத்துக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தோட ஒற்றுமை நன்றாக இருந்தாலும் தேவையற்ற அவருடைய 3வது நபர்கள்ட்ட பேச்சை கேட்டு அவங்க மூலமாக குடும்பத்துக்குள்ள ஒரு சண்டை சச்சரவு, தேவையில்லாத வாக்குவாதம். ஏன்னா நீங்கள் ரொம்பவே அமைதியாக இருக்கிற ஒரு பர்சன், அந்த கோபம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய அந்த வாயிலேருந்து வர்ற வார்த்தைகள்லாம் மனசை எவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்துமோ அவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை தான் நீங்கள் பேசுவீங்க. அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது. யார் உண்மையாக பழகுறாங்க, யார் சும்மா நடிப்புக்கு பழகுறாங்க அப்படிங்கிறத யோசித்து அது தெரியறதுக்கு உண்டான அமைப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதன்படி குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அவங்களுடைய பேச்சை கேட்டு எந்த அளவு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியுமோ அந்தளவு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். அதுவே ரொம்பவே நல்லா இருக்கும். சரிங்களா? காதல் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்குது. ஓகே, இது இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்குது, நாங்கள் என்ன வழிபாடு பண்ணால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். உங்களால் முடிந்த சனிக்கிழமை என்ன நேரம்னாலும் சரி, காலையிலனாலும் சரி ஈவினிங்னாலும் சரி, உங்களுக்கு உங்கள் தோதுபட்ட நேரத்தில் போய் பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அவங்களுக்கு வழிபாடு பண்ணிட்டு வந்தாலே உங்கள்ட்ட இருக்கிற ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் எல்லாமே உங்களை விட்டு போயிடும். உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன், பாசிட்டிவான மைண்ட்லேயே நீங்கள் இருக்கக்கு உண்டான அமைப்பு இருக்கும். ஸோ கடவுள் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் கடவுளின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கும். இப்போ உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் வக்ரப்பெயர்ச்சி காலத்தை பற்றி நம்ம பார்த்துட்டோம். என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தையும் எந்த மாதிரியான ஒரு எச்சரிக்கை உணர்வையும் கொடுக்குறாருன்னு சொல்லி பார்த்துட்டோம். மேலும் நம்ம என்ன வழிபாடு பண்ணால் இதனுடைய பாதிப்புலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமே நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இது கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்கள். இதன் பாதிப்புலேருந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க. இது பார்த்தீங்களா, இது உங்களுக்குரிய பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய ராசிக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்ட பொது பலன்கள். இது நீங்கள் தனிப்பட்ட முறையில் பார்க்கணும்னா உங்களுடைய பிறந்த தேதி நேரத்தை வைத்து உங்களுடைய ஜாதகத்தை வைத்து பார்த்தோம்னா அக்யூரேட்டாக உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயம் நடக்குது, என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படுகிறது அப்படிங்கிறத சொல்லி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பற்றின ஆலோசனை தேவைப்படுதுன்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி ஜாதகம் பாருங்கள். உங்களுடைய வாழ்வு வளமான வாழ்வாக இருக்கணும். வாழ்த்துக்கள். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். சனி வக்ரம் 15/7/2026 30/11/2026 வரணும் உண்டான காலகட்டத்தில் சனி பகவான் வக்கரமாகிறார். முதல்ல சனி பகவான் வக்கரம் என்றைக்கு ஆகிறார் அப்படின்னா ஆனி மாதம் 31ஆம் நாள் புதன்கிழமை சனி வக்கரமாகுது. சரி, வக்கரம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, வக்கரம் அப்படின்னு சொல்லும்பொழுது அதாவது வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு சனி இந்த 2 கிரகங்களுக்கும் சரி, மற்றபடி சுக்கிரன் செவ்வாய் மற்றும் புதன் இந்த 3 கிரகங்களுக்கும் வக்கரகதி நிச்சயமாக உண்டு. என்னென்னா சூரியனிலிருந்து, அதாவது எந்த ஒரு கிரகமோ அந்த கிரகத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு சூரியன் வரும்பொழுது, அதுவும் சனிக்கு பார்த்தோம்னா சனிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் வரும்பொழுது வக்கரகதி ஆரம்பமாகிறது. 9ஆம் இடத்துல வரும்பொழுது வக்கர நிவர்த்தி அடையும். இது ஒரு முறையும் வரக்கூடியது. ஒரு தடவைக்கு 2.5 வருஷம் ஒரு சனி பகவான் ஒரு ராசியில் இருக்கார் அப்படின்னா 2 முறை வக்கர அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த சனி வக்கரம் அப்படின்னும் பொழுது அவருடைய வலிமை சற்று கம்மியாக கூடும். இதனால் என்ன அப்படின்னா கெடு பலன்கள், அவரால் கெடு பலன்கள் கொண்ட ராசிக்காரர்களுக்கு சற்று அதாவது இளைப்பாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, மூச்சு விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனியெல்லாம் நடக்கிறவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் சிறிது காலம் நிச்சயமாக நகர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போது சனி பகவான்
எந்த ராசியில் இருக்காருன்னு பார்ப்போம். அதாவது மீன ராசியில் இருக்கார், உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் இருக்கார். 3ஆம் பாதத்தில் வக்கரகதி அடையார் 15/7/2026. அதுக்கப்புறம் 31/8 அப்போ பார்த்தோம்னா 2ஆம் பாதத்துக்கு வரார். அதாவது உத்திரட்டாதி 2ஆம் பாதத்துக்கு வரார். அதற்கு பிறகு 30/10/2026 அப்படி பார்த்தோம்னா அன்றைக்கி வந்து 1ஆம் பாதத்துக்கு வரார். அதற்கு பிறகு 30/11/2026க்கு 1ஆம் பாதத்திலிருந்து வக்கர நிவர்த்தி அடைகிறார். சரியா? வக்கர நிவர்த்தி பலன்கள் தனியாக பார்ப்போம். இப்போ வக்கரத்தினுடைய பலன்கள் என்னன்னு பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் சனி பகவானுடைய வலிமை குன்றி இருக்கக்கூடும். அதனால் கோச்சார பிரகாரம் வரக்கூடிய பிரச்சனைகள், இன்னல்கள் சற்று கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் வந்து இந்த 7.5 சனியில் இருக்கிறவா கும்பம், மீனம், மேஷம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் 7.5 சனி போயின்னு இருக்கு. அது தவிர பார்த்தோம்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி, சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனியும் போயின்னு இருக்கு. இந்த காலகட்டத்தில் இவாளுக்கெல்லாம் சற்று பிரச்சனைகள் சற்று குறையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒரு சுமூகமான நிலைமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த சனி பகவானுக்கு பிரச்சனைகள் வலிமை குறைந்தாலும் சில இடத்துல வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை அதிகமாக கூட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது சில ராசிக்காரர்களுக்கு பரம எதிரியாக இருக்கக்கூடியவர், அதுவும் வந்து சிம்ம ராசி, கடகராசியெல்லாம் வந்து பரம எதிரின்னு சொல்லக்கூடியவர். அந்த மாதிரியான ஒரு கிரகம் இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சனி மிகப்பெரிய எதிர் கிரகமாக சொல்கிறது. அதனால தான் வந்து சனி பகவான் 7-8 அதிபதி அப்படின்னு சொல்கிறது. 6-7 அதிபதி சிம்மத்துக்கு. இதன் மூலியமாக கடன் தொல்லை, நோய், தவிர அசிங்கம், அவமானம் இது எல்லாத்தையுமே கொடுத்துருவார். இந்த அஷ்டமத்து சனி வந்ததுன்னா கேட்கவே வேண்டாம், எல்லா பிரச்சனையும் கொடுப்பார். அதாவது மிகப்பெரிய அசிங்கம், அவமானம் இது எல்லாத்தையுமே கொடுத்தே தீரணும் அவர். அந்த காலகட்டத்தை தாண்டித்தான் எல்லாரும் போயாகணும். சரி, இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன எளிய பரிகாரங்கள் பண்ணலாம் அவருக்கு? அதாவது பரிகாரங்கள் அப்படின்னு சொன்னால் அவருடைய முதல்ல வந்து அவருடைய காயத்ரி மந்திரம் இல்லை அவருடைய ஸ்லோகம். அதாவது ஸ்லோகம்னு சொல்லோமே ஆனால் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் ஜமாக்கிரம் மாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனேஸ்வரம் அப்படின்ற இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டு வருவதன் மூலியமாக சனி பகவானுடைய பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் சனிக்கிழமை சொல்கிறது இந்த 139 நாளும் சொல்கிறது ரொம்பவும் நல்லது. இது இல்லை அப்படின்னா அதாவது ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத்துன்னு ஒரு நாளைக்கு 8 முறை சொல்கிறது மிகவும் நல்லது. சரி, இதை விட கொஞ்சம் இதுவாக இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்கிற கோவில்களுக்கு போயிட்டு வர்றது. அதாவது சனீஸ்வரன் நவகிரக சன்னதியில் சனீஸ்வரனை சனிக்கிழமை வழிபட்டு வருது. ஆஞ்சநேயர், அது தவிர விநாயகர், இவர்கள் இருவரும் கட்டினவர்கள், அதாவது சனீஸ்வரனை கட்டியவர்கள்னு சொன்னவார். அதனால் இவர்களை இவர்களை சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக விலகக்கூடும். இது தவிர பார்த்தடையானால் சனி பகவானுக்கு உண்டானது எள்ளு, காகத்திற்கு சாதம் போடுறது, அதுவும் வந்து சனிக்கிழமை அன்றைக்கி சுடசாதம் போடுறது மிகவும் விசேஷம். அதற்கு பிறகு நீங்கள் வந்து அன்னம் புசிப்பது ரொம்பவும் நல்லது. காகத்துக்கு சாதம், தயிர் சாதம் வந்து சனிக்கிழமை கொடுக்கறது, தானம் கொடுக்கறது, வேஷ்டி அங்கவஸ்திரம் வந்து கோவில் குருக்கள் வாளுக்கெல்லாம் அந்தணர்களுக்கு கொடுக்கறது, அது தவிர இரும்பு சம்பந்தமான விஷயங்கள் தானம் கொடுக்கறது, லெதர் அதாவது இது தோல் சம்பந்தமான அந்த விஷயங்கள் தானம் கொடுக்கறது, கீழ்த்தட்டு மக்களுக்கு சாப்பாடு உணவு கொடுக்கக்கூடியது, இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டே வந்தாலே. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் ஹோமில் போய் உங்களால் முடிஞ்ச தானம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து சனி பகவானுக்கு உண்டான பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. எளிய பரிகாரங்கள் உங்களால் முடிஞ்சது நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அது டெஃபினட்டாக பண்ணலாம். இதை தவிர பார்த்தாலேயானால் சனி பகவானை பொறுத்தவரை அவர் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் உங்களுக்கு. அந்த சனி பகவான் குருவினுடைய பார்வையிலையோ நல்ல சுபர்களுடைய பார்வையிலையோ இருந்தால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். இப்போ வந்து பார்த்தோம்னா குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் ஒருத்தருடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமாக கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் கர்ம காரகன்னு சொல்கிறவர், அதை தவிர வந்து ஆயுள் காரகன்னு சொல்கிறவர். அதாவது உங்களுடைய தொழில் எல்லா விஷயத்துக்கும் முதல்ல அந்த சனி பகவான் வந்தார்னா 7 அஷ்டமம் அர்த்தாஷ்டமம் வந்ததுன்னா முதல்ல வேலையில் பிரச்சனை வரும், பண வரவுக்கு பிரச்சனை வரும். இது எல்லாமே இல்லாமல் இந்த காலகட்டத்தில் எளிய முறையில் நீங்கள் வந்து பயன் பெறணும் அப்படின்னா அவருடைய காயத்ரி மந்திரம், அவருக்கு வந்து இந்த நெய், அதாவது இந்த எண்ணெய் வந்து எள்ளில் எடுக்கப்பட்ட எண்ணெய்,
அதாவது ஜிஞ்சிரி ஆயில் சொல்கிறோம் இல்லையா, நல்லெண்ணெய் எடுத்து நல்ல செக்கில் ஆட்டு நல்லெண்ணெய் வந்து கொண்டு போய் தானமாக கொடுங்கோ, இல்லை கோவிலுக்கு விளக்கு ஏற்றுறதுக்கு கொடுத்துட்டு வாங்கோ. அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக சனியினுடைய வக்ரம் என்ன மாதிரியான விளைவுகளை தரும் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்ட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு வந்து ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டிய அதாவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய என்ன பேமெண்ட் கட்டணும், என்ன இது எடுத்துக்கணும், அப்பாயின்மெண்ட் எப்படி எடுத்துக்கணுன்றதையும் சொல்கிறேன். அது பேமெண்ட் கட்டிவிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் அப்பாயின்மெண்ட்டையும் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதை பற்றி பேசலாம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை சனி வக்ரம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய். இந்த ராசிநாதனுக்கு உச்ச வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது மகரம். மகரத்தில் வந்து சனியினுடைய ஆட்சி வீடு, அங்கே உச்ச வீடு கொடுத்தவர் அவர் சனி. அதனால் மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். இருந்தாலும் 7.5 சனி இருக்குது. 7.5 சனி உங்களுக்கு இப்போ இருக்குது. இப்போது வக்கரகதி அடைஞ்சிருக்கார் சனி பகவான். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து வக்கரகதி அடைகிறார். இந்த 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அயன சயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடியது. இந்த ஸ்தானத்தை வச்சு பார்க்கும்போது உங்களுடைய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தடையானால் உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் இருக்கும்போது கிட்டத்தட்ட வந்து 15/7 31/8 வரலும் உண்டான காலகட்டம் ஒரு 45-48 நாள். இந்த 45-46 நாள் பார்த்தடையானால் உங்களுக்கு பார்த்தோன்னா குழந்தைகள் மூலியமாக சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிர்பாலினத்தவர் மூலியமாக பார்ட்னர்ஷிப் மூலியமாக திடீர் பணவரவு, வியாபாரத்தில் அதீத லாபம், இது எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அதீதமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலகட்டாயம் இருக்கும். தொழிலில் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு உத்திரட்டாதி 2ஆம் பாதத்தில் போகும்போது, அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா புதிய வேலை கிடைக்கும், வேலையில் மாறுதல் கிடைக்கும், இருக்கிற இடத்த விட்டு வெளியில் போக வேண்டிய வாய்ப்புகள் வரும், இருக்கிற இடத்த மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். அது ஒரு புதிய கடன் அமையும். கடன் மூலியமாக பார்த்தேனால் உங்களுக்கு மாற்றங்கள் வரும். உங்களுடைய அதாவது தொழிலில் வந்து அபிவிருத்தி பண்ணுறதுக்குன்னு புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் அதாவது இந்த உத்திரட்டாதி 1ஆம் பாதத்துக்கு போகிறார். உத்திரட்டாதி 1ஆம் பாதம் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்துக்கு சற்று கலங்கம் இருக்கும் இந்த காலகட்டத்தில். இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்பொழுது அதாவது குருவின் பார்வை 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவின் பார்வை சனியின் மேலே விழறதுனால பிரச்சனைகள் அந்த அளவுக்கு தீவிரமாக போகாது, ஓரளவு சுமூகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தடையானால் உங்களுக்கு அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்குது. அது தவிர பார்த்தடையானால் குருவின் பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லா விதமான ஏற்றங்களும் உத்திரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லும்போது சனியினுடைய நட்சத்திரத்திலே வரார். உங்களுடைய ராசிக்கு 10-11 உண்டானவர் சனி. அவர் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் ஏறி வக்கரகதி அடைகிறதன் மூலியமாக தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். சரி, மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த 139 நாள் எப்படி இருக்கும் மேஷராசிக்கு அப்படின்னு பார்ப்போம். ஆனால் தொழிலில் பெரிய மாறுதல்கள் கிடைக்கும், ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலம், அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், தூக்கம் கெடும், உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அது தவிர பார்த்தேனால் உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதீதமான லாபங்கள் அடையக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. அது தவிர பார்த்தேனால் இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்ட்னர்ஷிப்புக்குன்னு இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் அதிகமாக பண்ண வேண்டிய கட்டாயம் வரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் புதிய கடன் அமையும், வேலை மாறுதல்கள் வரும், வேலையை விட்டு வெளியே புதிய வேலைகள் போகக்கூடிய வாய்ப்பு, உங்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்பு, கொஞ்சம் அதிகமான அலைச்சல் இருக்கக்கூடிய காலகட்டம், புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு, போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர பார்த்தடையானால்
உங்களுடைய ராசிக்கு குழந்தைகள் மூலியமாக சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருக்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் சனி உத்திரட்டாதி ஒன்றாம் பாதம் வரும்பொழுது நவாம்சத்தில் வந்து சிம்மத்தில் இருக்கும், 5ஆம் இடத்துல இருக்கும். அதனால் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு. டாக்டர் சொல்கிறத கடைபிடிச்சின்னு வர்றது ரொம்பவுமே நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்த அளவு விசேஷத்தை கொடுக்கல அப்படின்னா, சனி பகவானுக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க, சுதர்சன ஆழ்வார் வழிபாடு பண்ணுங்க. இது ரெண்டும் ரொம்பவுமே முக்கியம். இந்த சுதர்சன ஆழ்வார் வழிபாடு பண்ணுறதும் அது வந்து பால் வந்து செவ்வாய்க்கிழமை பால் சுதர்சன ஆழ்வாருக்கு வச்சுன்னு வாங்கும். நரசிம்மருக்கு வந்து பானகம் வச்சுட்டு பானகம் அம்சம் பண்ணிட்டு நீங்களும் சாப்பிடுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதை தவிர பார்த்தேன்னா இந்த இது பனை மரத்திலிருந்து வரக்கூடிய பொருட்கள், அதாவது இந்த பனை மரத்துலேருந்து வந்து நுங்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி பேஸ் ஒர்க்கர்ஸுக்கு வந்து தானம் கொடுங்க, அவளை சாப்பிட்றதுக்கு கொடுங்க. அது வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பணம், சர்க்கரை, பணம், வெல்லம் இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி தானம் கொடுங்க. நல்ல ஒரு ஏற்றம் நிச்சயமாக வரும். இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இல்லாத காலமாக இந்த சனி வக்ரம் அமையும்.